மூலமாக, கல் எழுத்துக்களின் மூலமாக அல்லாஹ் நபியின் வருகையை குறித்து பதிவு செய்திருக்கிறார். 16வது ஜுஸு 15னுடைய கடைசியிலே 16வதின் துவக்கத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை சொல்லுவார். நீண்ட வரலாறு. அந்த வரலாற்றில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து போவாங்க. ஒரு ஊர்ல சோறே கொடுக்க மாட்டானுவ, கடுமையான கஞ்ச பசங்க. அன்தாக்கியா நபிக்கே சோறு கிடையாது. ஒரு செவரு இடிய போகும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போய் கொத்தனார் வேலை பார்ப்பாங்க. அந்த செவரை நல்லா கட்டி எல்லாம் நிமுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, கஞ்ச பயலுகளுக்கு போய் நீங்க உதவி செய்ய போறீங்களே, உலகத்துல எவனுக்கு வேண்டாம் உதவி செய்யலாம், இவனுங்களுக்கா செய்யறது, இப்படி செய்கிறீர்களேன்னு பேசி 2 பேர்களும் பிரிவார்கள். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த சுவற்றுக்கு கீழே யத்தீம்களுடைய பொக்கிஷம் இருக்கிறது, அனாதைகளின் பொக்கிஷம் இருக்கிறது, அதை பாதுகாக்கிற பொறுப்பு என்னை சார்ந்தது, அதனால் இதை செய்தேன். அந்த பொக்கிஷத்துல என்ன இருக்கிறது? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், தந்தை இறக்கிற பொழுது சில உபதேசங்களை தங்கத்திலே பதித்து ஒரு பெட்டியிலே வைத்து இறந்தார். பையனுக்கு சொத்தும் கிடைக்கணும், கல்வியும் கிடைக்கணும் என்று காட்டு முகமாக, இல்மும் கிடைக்க வேண்டும், சொத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தங்கத்திலேயே சில வரிகள் அதிலே பொறிக்கப்பட்டிருந்தது. என்ன தஃப்சீர்கள் சொல்லி காட்டுகிறது, அஜபல் லிமன் ஐக்கன பில் மௌத்தி வஹுவ யஃப்ரா. அதிலேயே 4 வார்த்தை தான் பொறிக்கப்பட்டிருந்தது. அஜபன் ஆச்சரியமாக இருக்கிறதே, மௌத்து வரும் என்று உறுதியாக தெரியும், ஆனால் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான் மனிதன். எப்படி மௌத்தா போயிருவோம் ஒரு நாளைக்கு. நம்முடைய தாதாவுடைய தாதா பேர் என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. தாதா பேர் வரைக்கும் தான் தெரியும். தாதாவுடைய அத்தா பேர் என்னன்னு கேட்டா சில தலைய சொரியுமா, அவங்க அத்தா பேர் என்னன்னு சொன்னா உறுதியா தெரியாது. மௌத்து வரும் என்று தெரிந்தும் கூட வஹுவ யஃப்ரா, சந்தோஷமாக வாழ்கிறார். முதல் வரி. இரண்டாவது வரியிலே அஜமல் லிமன் ஐக்கன பில் ஹிசாப், கேள்வி கணக்கு உண்டு என்பதை உறுதியாக அறிந்தும் கூட வஹுவ யல்ஹக், சிரித்துக் கொண்டு வாழ்கிறார். எப்படி சம்பாரிச்சே நல்லா கேட்பான், எப்படி செலவழிச்சே நல்லா கேட்பான், யார் யார்கிட்ட எப்படி அடிச்சே நல்லா கேட்பான், எப்படி எல்லாம் பாக்கெட்டை நிறைச்சே நல்லா கேட்பான், யார் யாருக்கு செலவழிக்கணுமோ அவங்களுக்கு செலவழிக்காம எப்படி ஹோட்டல்ல போய் தேவையில்லாம பார்ட்டி நடத்தின, KFCக்குள்ள எப்படி நுழைஞ்ச அல்லாஹ் கேட்பான். ஆனால் இவன் சிரித்து வாழ்கிறானே. அஜமல் லிமன் ஐக்கன பில் கதர், கலாக்கதிர் இருக்கிறது என்று உறுதியாக தெரிந்தும் கூட கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் கலாக்கதிரை ஏற்படுத்தின அப்துல் காதர் பாய் இப்படித்தான் வாழ்வாரு, அப்துல் ரஸாக் பாய் இப்படித்தான் வாழ்வாரு, அபு தாயிர் பாய் இப்படித்தான் வாழ்வார், அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். கவலைப்படுவதற்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆனால் இவன் கவலைப்படுகிறான். 4வது வரியில அஜபல் லிமன் யரத் துன்யா வ ஸவாலஹா, உலகத்தையும் அதனுடைய ஜவாலியத்தையும் ஒருவன் பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் ஆகா ஓகோ என்று வாழ்ந்தவர்கள் அட்ரஸ் இல்லாமல் போன வரலாறு உண்டு. முகலாயர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? அந்த பரம்பரை தன்னுடைய வீட்டுக்கு திரை ஓடுவதற்கு சாக்கை பயன்படுத்தி வாழ்கிறார்கள். நாட்டை ஆண்ட முகலாயர்கள். கோடா கோபுரத்தில் இருந்தவர்கள் குடிசைக்கு வந்து விட்டார்கள், குடிசையில் இருப்பவர்கள் கோடா கோபுரத்திற்கு சென்று விட்டார்கள். இதுதான் உலகம், உலகத்தின் மாயை. இதை தெரிந்து கொண்டு உலகம்தான் சதம், உலகம்தான் நிரந்தரம் என்று வாழ்வது ஆச்சரியமாக இருக்கிறது என்று 4 வரி பொறிக்கப்பட்டு கீழே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த மூசா நபியினா அலைஹிஸ்ஸலாம், யார் இந்த முஹம்மத் யா அல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இறுதி தூதர், அவர் வந்ததற்கு பிறகுதான் நுபுவத் முடிவடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முந்திய வேதங்கள், முந்திய கல்வெட்டுக்கள் அத்தனையிலும் பெருமானார் பதிக்கப்பட்டார்கள். தௌராத்தில் எவ்வளவு அல்லாஹ் எழுதி வைத்தான் பெருமானாரை குறித்து வரலாறு சொல்கிறது. தௌராத்தில் எவ்வளவு அல்லாஹ் சொன்னான். யஃப்தஹுல்லாஹு பிஹி அயுனன் உம்யா வ அதானன் சும்மா வ குலூபன் குல்ஃபா. தௌராத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தை பெருமானாரை குறித்து. அவர் வருவார், மூடியிருந்த கண்களை திறப்பார், அடைத்திருந்த உள்ளத்தை விரிவுபடுத்துவார், அடைத்திருந்த காதுகளுக்கு விளக்கம் கொடுப்பார். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? லைஸ பி ஃபضலின்,
அவர் கடுகெடுத்த முகத்தோடு இருக்க மாட்டார். யாஃபு வ யஸ்ஃபா, அவர் மன்னிப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் சீர்திருத்தம் இருக்கும், வாழ்க்கைக்கான முன்னேற்றம் இருக்கும். தௌராத்திலே பெருமானாரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறித்தார். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை இப்படியே விவாதிக்கிறார்கள். தௌராத் வேதத்தை படித்துக் கொண்டே வருகிற பொழுது நம்ம குர்ஆன் மாதிரி இல்ல தௌராத். பலகையில் அல்லாஹ் இறக்கியிருப்பான், ஒரு பெரிய பலகை. அந்த பலகையில மொத்தமாக தௌராத் இறக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் படிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஹுமுல் முஸ்தஜீபூன் அல் முஸ்தஜாபு லஹும். ஒரு சமுதாயம் வரும், தௌராத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் துஆ கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் அப்படி இல்ல. ஒரு பாவம் செஞ்சிட்டான்னா வீட்டு வாசல்ல எழுதப்பட்டிருக்கும் அன்னைக்கே. அடுத்த நாள் போய் அவன் அழிக்கணும், தௌபா செய்யணும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிறணும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்தா ரொம்ப சிக்கலான வேலை. ஆனால் தௌராத்திலே படிக்கிறார்கள், அவர்கள் துஆ செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, யா அல்லாஹ் அது என் உம்மத்தா என்று கேட்கிற பொழுது, லா வல்லாஹ் உன்னுடைய உம்மத் அல்ல, கடைசி நபி முஹம்மது வருவார், அவரின் சமூகம் கையேந்தி கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வார். அடுத்த வரியில வஹும் லா யாக்குலூன வஹும் யாக்குலூனல் ஃபைஅ வஹும் யாக்குலூனல் ஃபைஅ. முந்திய சமுதாயம் எல்லாம் சதக்காவை சாப்பிட முடியாது, சதக்காவை சாப்பிட முடியாது. மலை அடிவாரத்தில் கொண்டு போய் வச்சிருவாங்க, நெருப்பு கரித்து விடும். ஆனால் அந்த சமுதாயம் சதக்காக்களை சாப்பிடுவார்கள், ஃபைஐ சாப்பிடுவார்கள். போர்க்களத்தில் போய் வெற்றியும் இல்ல தோல்வியும் இல்ல, எதிரிகள் ஓடி போயிட்டாங்க, அந்த பொருளையும் நெருப்பு தான் கரி. ஆனால் அந்த உம்மத்துக்கள் அதையும் சாப்பிடலாம். குர்பானி கொடுத்தா அந்த மாமிசத்தை நெருப்பு சாப்பிடும். ஆனால் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு ஒரு உம்மத் வருவார்கள், அவர்கள் குர்பானியையும் சாப்பிடுவார்கள். நெருப்பு சாப்பிடாது, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு கணமா போட்டு வருஷக்கணக்கில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கி கொடுப்பாயாக? லாலா, இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொந்தம். அடுத்தும் படிக்கிறார்கள், அவர்கள் நன்மையை நாடுவார்கள், செய்ய மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நன்மை உண்டு. நன்மையை நினைத்ததற்கே நன்மை. நன்மையை செய்யல, பள்ளிவாச கட்டலாம்னு நினைச்சாலே நன்மை. யதீம்கானா உருவாக்கலாம், நினைத்தாலே நன்மை. மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நினைச்சாலே நன்மையா? அந்த உம்மத்தாக என்னுடைய உம்மத்தை ஆக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியா என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமைதான், ஒரு நன்மையை செய்தால் ஒன்றுக்கு 10ஆக 100ஆக 700ஆக 7000ஆக 7 லட்சமாக நான் வழங்குவேன் அந்த உம்மத்திற்கு. தௌராத்திலே பொறித்திருக்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்தாக என் உம்மத்தை ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, இல்ல இல்ல, அதெல்லாம் உம்மத்தே முஹம்மதியா. இப்படி வரிசையா கேட்டு கேட்டு கடைசியில, யா அல்லாஹ் சிக்கலே வேணாம், நானும் என்னையும் அந்த உம்மத்தே முஹம்மதியாவுல ஆக்கி. ஏன் பிரச்சனை? ஏன் உம்மத்துக்கு கொடு, ஏன் உம்மத்துக்கு கொடுன்னு நான் கேட்கணும். என்னையும் உம்மத்தே முஹம்மதியாவில் ஒருவராக ஆக்கிவிடு. யா மூசா இன்னி இஸ்தஃபைதுக பி கலாமி வ ரிசாலத்தி. உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் கலீமுல்லாவாக. நான் உன்னோடு பேசினேன், உனக்கு ரிசாலத்தை கொடுத்தேன், அதை கொண்டு போதுமாக்கிக் கொள். வக்கும் மின ஷாக்கிரீன், நீ நன்றி உள்ளவராக இரு. நீ இத பத்தி கேட்காத. நான் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு செய்கிற சலுகைகள் அலாதியானது. தௌராத்தில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் பெருமானாரை குறித்து. முந்திய வேதங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியாயம் பேசுகிறார்.